ஹே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ எம் தன்வீர். இந்த வீடியோவில் நாங்கள் ரீசெண்டாக மேல்மருவத்தூர் மெடிக்கல் காலேஜ் போயிருந்தோம். அந்த காலேஜோட கேம்பஸ் டூர், ஹாஸ்டல் டூர், காலேஜ் டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அவங்க காலேஜ் பில்டிங், லைக் அகாடமிக் பிளாக் மாதிரி. அங்கேருந்து வியூ பார்த்தா இப்படி தான் இருக்கும். இங்கே தெரிகிற இந்த பில்டிங் தான் வந்து அவங்களோட ஹாஸ்பிட்டல் இப்படி தான் இருக்கும். அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் ரோடு இருக்குது. அந்த ரோடுக்கு இந்த சைடு அந்த பார்க்கிங் ஏரியா அதெல்லாமே இருக்குது. பார்க்கிங் ஏரியா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அப்படியே அந்த சைடு போனோம் அப்படின்னா இதுதான் வந்து அந்த சைட் வியூ. இந்த பக்கம் அப்படி பின்னாடி அவங்க ஹாஸ்டல் முன்னாடி இருக்க கேம்பஸ் தான் இது. நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இப்படி தான் இருக்கும் ஹாஸ்டல் முன்னாடி. அப்புறம் ஹாஸ்டலுக்குள்ளே போகும்போது பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு என்ட்ரி கொடுக்கும்போது ஒரு பேர்ட் சவுண்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஹாஸ்டல் சென்டரில் ஒரு பேட்மிண்டன் கோர்ட் மெயின்டைன் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்டலில் டிவி ஹால், ரீடிங் ஹால்லாம் இருந்துச்சு. இது வந்து டிவி ஹால். அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே வந்து ரீடிங் ஹாலும் நல்லா பெருசாக இருந்துச்சு. இது ஆக்சுவலாக நாங்கள் அக்காமடேஷன் இருந்ததால் அது எல்லாம் இப்படி போட்டிருக்காங்க. நல்லா ஆக்சுவலாக பெரிய ரீடிங் ஹால் தான், சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்னு போட்டிருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஹவுஸ் சர்ஜன் ஹாஸ்டல் இந்த இது. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் ஹாஸ்டல் இருந்துச்சு, ஃபைனல் இயரோட. அப்புறம் இது அவங்க மெஸ்ஸை மட்டுமே தனியாக மெஸ் டூர்னு போடலாம், அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. நல்லா ஃபுட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் கிளம்புற அன்றைக்கி வேறு பிரியாணி போட்டிருந்தாங்க. நல்லா குவாலிட்டி ஃபுட்டு தான் போடுறாங்க மெஸ்ஸில். இது வந்து லாண்ட்ரி சிஸ்டம். அப்புறம் எவ்வளோ நேரம் தான் ஹாஸ்டலே சுற்றி பார்க்குறது, வாங்க காலேஜ் சைட் போகலாம். காலேஜில் வேறு அங்கங்கே ரேக்கிங் இஸ் பேண்ட், செல்ஃபோன் இஸ் ப்ராஹிபிட்டட் அப்படின்னு இருந்துச்சு. சீரியஸாகவே அங்கே செல்ஃபோனில் டவரே கிடைக்கல. ரேக்கிங் இல்லை, அதையும் மீறி யாராவது ரேக் பண்ணாங்கன்னா 25,000 ஃபைன், இல்லைனா 3 years இம்ப்ரெசன்மெண்ட், இல்லைனா ரெண்டுமே அப்படின்னு போட்டுருந்துச்சு. கிரவுண்ட் ஃப்ளோரில் அனாட்டமி, ஃபிசியோ, பயோகெம் டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. இது வந்து அவங்களோட டைசெக்ஷன் ஹால், நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. செகண்ட் ஃப்ளோரில் மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. சைடு ஃபுல்லாமே மைக்ரோபயாலஜி தான். ஆப்போசிட் சைடில் ஃபார்மகாலஜி இருந்துச்சு. இந்த பில்டிங்கை வளைச்சி கட்டினேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சூப்பராக கட்டியிருந்தாங்க. எங்கே போனாலும் எண்டு கார்டு கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே ஒரு வழி இருந்துச்சு. ஃபுல்லாமே ப்ரொஃபஸர்ஸ் ரூமு. இது வந்து ஒரு லேபு, சிஏ லேபுன்னு நினைக்கிறேன். அதுவும் நல்லா பெருசாக இருந்துச்சு அவங்க காலேஜில். அதே மாதிரி இந்த சைடு வந்து ஃபார்மகாலஜி டிபார்ட்மெண்ட்டு. இந்த சைடு ஃபுல்லாமே ஃபார்ம் தான். இந்த பக்கம் ப்ரொஃபஸர்ஸ் ரூம், இந்த பக்கம் ஃபார்மகாலஜி லேபு, இந்த பக்கம் மியூசியம், அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் காலேஜ் கேம்பஸ் வந்து 2.9 kilometers அவே ஃப்ரம் த மெயின் ரோடு. அது வந்து இந்த வழியில் தான் நம்ம போகும்போது ஒரு சைட்டில் ஒரு லேக் வியூ, ரெண்டு பக்கமும் ட்ரீஸ், நல்லாயிருக்கும். நான் நைட்டில் தான் போவோம், கொஞ்சம் பயமாக இருக்கும். அப்புறம் உள்ளே வந்தோடனே இது வந்து அவங்களோட ஹாஸ்பிட்டல். அவங்க காலேஜுக்குள்ளே வர்றதுக்கு ஃப்ரீ பஸ் சர்வீஸ் இருக்குது. அப்புறம் இது வந்து அவங்க காலேஜ் கிரிக்கெட் டர்ஃப் செம்மையாக மெயின்டைன் பண்ணாங்க. இது வந்து இண்டோர் ஸ்டேடியம் ஸ்போர்ட்ஸுக்கு. அவன் வந்து அந்த ஃப்ரீ பஸ் சர்வீஸு. அப்புறம் இது வந்து நாங்கள் கலிங்கா ஈவெண்ட்டுக்கு போயிருந்தோம். அதனால் இந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் இதோட ஒரு சில ஜென்ரல் ரூல்ஸ் சொல்கிறேன். நைட்டு 7:30, 8க்கு மேலே யாரும் வெளில போகக்கூடாது. அப்புறம் காலேஜ் ஹாஸ்டலில் எங்கேயுமே ஃபோன் யூஸ் பண்ண முடியாது, சிக்னல் கிடைக்காது. அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸில் நைட்டு விளாட விட மாட்டாங்க. இது வந்து கலிங்கா ஈவெண்ட்காக லைட் செட்டப்பாக இருந்துச்சு. காலேஜில் ரேகிங் இல்லை. சப்போஸ் அதையும் தாண்டி ரேக் பண்ணால் நான் சொன்ன பனிஷ்மெண்ட்ஸு. அதுக்கப்புறம் வந்து கப்புள்ஸாக எங்கே சுற்றினாலும் அப்படி சுற்றுறத பார்த்தாலோ 5,000 rupees ஃபைனு. அதுக்கப்புறம் காலேஜுக்கு தனியாக யூனிஃபார்ம் இருக்குது. அப்புறம் பாய்ஸ்க்கு தனி பஸ்ஸு, கேர்ள்ஸுக்கு தனி பஸ்ஸு. அப்புறம் அவங்க கேம்பஸ்குள்ளே இன்ஜினியரிங் காலேஜ், டென்டல் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாமே இருந்துச்சு. நல்லா பெரிய கேம்பஸ். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம மீம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்டில் அண்டர்ஸ் இட்ஸ் தன்வீர்.